நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறாருன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ளூ கலர் டிக் மார்க் விழுந்துடும். ஸோ அந்த ப்ளூ கலர் டிக் மார்க் விழாமல் உங்கள் ஃப்ரெண்டு சென்ட் பண்ணுற வாய்ஸ் மெசேஜை நம்ம எப்படி கேட்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. நான் இந்த மொபைலில் இருந்து இந்த மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் விழாமல் ரீடும் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது நான் இந்த கான்டெக்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டோம். ஸோ 5 செகண்ட்ஸ் போன அப்புறம் நம்ம சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நமக்கு இங்கே வந்துடுச்சு. நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ளூடூத் விழலை. இப்போ நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளூ டிக் விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ளூ டிக் விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அகைன் இன்னொரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இது ரெக்கார்ட் ஆகி கம்ப்ளீட் முடிட்டோம். ஸோ ரெக்கார்ட் ஆகி முடிச்ச அப்புறம் நான் அகைன் சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ண உடனே நமக்கு இங்கே வாய்ஸ் மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணால் உடனே இங்கே ப்ளூ டிக் விழுந்துடும். ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை இங்கே ப்ளே பண்ண போகிறதில்ல. இந்த மொபைலை இங்கே வச்சுட்டு நான் இந்த மொபைல் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ப்ளே பண்ணவே இல்லை. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைலோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போன அப்புறம் இங்கே ஆல்சோன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ஃபைல் இந்த இடத்துல இருக்கும். இது 2 மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கடைசி ஒரு மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஹோல்டு பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே மோர் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ஸோ ரீநேம் கொடுக்குற பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறத ஃபுல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டு MP3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு MP3 கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ சேவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல MP3 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் அந்த வாய்ஸ் நோட் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம செகண்டாக ரெக்கார்ட் பண்ண மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி கேட்டுடும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் போகலாம். வாட்ஸ்அப் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளே பண்ண மாதிரி காமிக்கவே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணது ப்ளூ கலரில் இருக்குது. இது ப்ளே பண்ணது க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இந்த மொபைல் எடுக்கலாம். ஸோ இந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண மெசேஜ் ப்ளே பண்ண மாதிரி ஷோ ஆகவே இல்லை. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வர வாய்ஸ் மெசேஜை உங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியாமல் நீங்கள் கேட்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.